السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على محمد وآله وأصحابه أجمعين. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக இந்த ரமலானை அடைகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களிலும் பயனுள்ளதாக நன்மைகள் செய்கின்ற ஒரு மனிதர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் ஒவ்வொரு நாளிலும் ரமலானுடைய ஒவ்வொரு நாளில் இரவிலும் யுனாதி முனாதி குல்லி லைலத்தின் யா பாயல் ஹைர் அக்பில், நன்மையை விரும்புகின்றவர்களே அக்பில், முன்னோக்கி வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறதா. யா பாகிய ஷர்ரி, தீமையை செய்கின்றவர்களே அக்ஸிர், கொஞ்சம் தீமையை குறைச்சிக்குங்க என்று ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் சொல்லப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் கூட சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்பணும். அப்போ நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்காக நம்முடைய முழு முயற்சியும் செயல்படுத்த வேண்டும். ஒரு மில்லியன் நொடி கூட வீணாகாமல் எதுவெல்லாம் நமக்கு நன்மை என்று தெரிகிறதோ அதை பெறுகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும் சகோதரர். அந்த அடிப்படையிலேயே நாம் ஒவ்வொரு நாளும் இபாதத்தான விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறோம். இதுவும் ஒரு இபாதத்தான ஒரு விஷயம். நம்மை நாம் பக்குவப்படுத்துகின்ற, நம்முடைய இல்மை வளர்த்து கொள்கின்ற, நம்முடைய ஈமானை புதுப்பிக்கின்ற ஒரு அவைதான் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற நன்மையான விஷயத்தை எதையும் விட்டுவிடாமல் அத்தனையும் பெறுகின்ற ஒரு மனோநிலைக்கு நாம் வர வேண்டும் சொல்லுங்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் மிக மிக அவசியமான முக்கியமான ஒரு விஷயம். இது பல முறை நம்மிடத்தில் இந்த சிறப்பான விஷயங்களை குறித்து பேசியிருந்தாலும் கூட ஒரு நினைவூட்டல். என்ன நினைவூட்டல் அப்படின்னா, இனியும் ஒரு 10 நாள் தான் இருக்கும். மீறி போனால் ஒரு 12 நாள் அல்லது 11 நாள் இறுதி நாட்கள், ரமலானுடைய இறுதி நாட்கள். பொதுவாகவே இறுதி நாள் அல்லது இறுதி நேரம் அல்லது இறுதி சொற்கள் அல்லது இறுதி உபதேசங்கள் எல்லாம் மனித சமூகத்திலே அந்த இறுதி சொற்களுக்கும் இறுதி நாட்களுக்கும் இறுதி நேரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. 1000 பேசியிருப்பாங்க ஒரு ஆள், அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் மரணிக்கின்ற சமயத்தில் சில வார்த்தைகள் பேசினால் அந்த வார்த்தைகளை கனப்பரிமாணமாக ஒரு முக்கியமான வார்த்தையாக நாம் கருதுகிறோம். ஏன்னா ரொம்ப
விலை மதிக்க முடியாத சொற்களாக அது இருக்கும். அந்த அடிப்படையிலேயே இபாதத்துடைய விஷயங்களையும் அப்படி தான், லாஸ்ட்டு தான் மெயின். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு என்பது அவனுடைய இறுதி கட்டத்தை வைத்துத்தான் அமைகிறதுன்னு சொன்னாங்க. அவன் எப்படி இருக்கிறாங்க, அதில் அவன் இறுதி முடிவு எப்படி மரணிக்கிறானோ அதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையிலே இறுதி என்பது நாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேயே ரமலானுடைய இறுதி 10 என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கி இபாதத் செய்கிறோமோ அதை விட கூடுதலாக இபாதத் செய்கின்ற நாட்களாக இது இருக்குது. இறுதி 10 நாள் இருக்குது. நம்ம இப்போ செய்கிற அமலை விட என்ன செய்யணும், கொஞ்சம் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு நம்முடைய முயற்சிகள் செய்து என்ன செய்யணும் கேட்டானா அந்த அமலில் ஈடுபடணும். ஏன்னா அப்படிப்பட்ட மகத்தான நாட்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, وكان رسول صلى الله عليه وسلم يجتهد في العشر الأواخر ما لا يجتهد في غيره. பெருமானாரோடு குடும்பம் நடத்தி பெருமானோடு வாழ்ந்து பெருமானார் மரணிக்கின்ற வரை கூடவே இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயே அவர் ஏனைய நாட்களில் செய்த இபாதத்துக்களை விட ரமலானுடைய இறுதி 10 அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. இப்போ பெருமானாரே அதிகமாக செஞ்சுருக்கிறாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யணும், இருக்கிறத விட கூடுதலாக செய்யணும். ஒரு மில்லியன் நொடி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த 10 நாட்கள் வீணாக்கக்கூடாது. பாருங்கள், இன்னொரு ஹதீஸ் வருது, இதா தஹல அஷர், இறுதி 10 வந்துச்சுன்னு சொன்னானா ஷத்தமி இஸ்ஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டுவாங்க. அப்படின்னா என்ன, இறுக்கி கட்டுவாங்கன்னு என்ன, இமாம்கள் விளக்கம் தர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிகளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க. இரவு முழுக்க எதில் தான் இருப்பாங்க, இபாதத்தில் தான் இருப்பாங்க என்கிற கருத்தும் இமாம்கள் சொல்கிறாங்க. இப்போ ஷத்தமி இஸ்ஸரஹு என்பதற்கு இன்னும் சில இமாம்கள் விளக்கம் தருகிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி 10 அமல் செய்வதிலே கூடுதல் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் இலக்கிய நயத்தோடு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் அறிக்கிறாங்க, ஷத்த இஸ்ஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டுவாங்க இல்லையா. கேள்வி வருதா இல்லை, எதுக்கு 10 நாள் லாஸ்ட்டு 10 நாள் எதுக்கு வேஸ்ட் இறுக்கி கட்டணும், புரியுதா? இப்போ மற்ற நாள் லூஸாக கட்டுவாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இறுக்கி கட்டுவாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கூடுதலாக இபாதத் செய்யறதுல முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறத அதான் இலக்கிய நயத்தோடு சொல்கிறாங்க. வஹியா லைலஹு, என்ன செய்வாங்களா, இரவுகளை உயிர்ப்பிப்பாங்க. இரவுகளை உயிர்ப்பிப்பாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இரவுகளில் லாஸ்ட் 10 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்காமல் இபாதத்துக்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது குர்ஆன் ஓதக்கூடிய இபாதத்தாகலாம், அல்லது துஆ போன்ற இபாதத்தாகலாம், அல்லது நின்று வணங்குகின்ற இபாதத்துக்கள் ஆகலாம். ஆக மொத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இரவு நேரத்தை உயிர்ப்பிப்பார்கள், அமல்களால் உயிர்ப்பிப்பாங்க. இது 2வது விஷயம். அடுத்து சொல்கிறாங்க, ஐக்கல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தார்களை என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் எழுப்பி விடுவாங்க. என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்க, அமல் செய்வதற்காக தூண்டுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3ஐயும் ரசூலுல்லாஹ் இறுதி லாஸ்ட்டில் என்ன செஞ்சுக்கிறாங்க. அமலுக்கு உண்டான முயற்சிகள் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. 2வது, அந்த 10 இரவுகளில் இபாதத்தின் மூலமாக உயிர்ப்பிச்சிருக்கிறாங்க. தான் மட்டும் அல்லாமல் தன் குடும்பத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி எழுப்பி பெற்றிருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவு தான் இந்த ரமலானுடைய 10 இரவுகள். ஏன் இந்த இரவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம், என்ன காரணம்?
இந்த 10 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மாதங்களில் செய்யாத ஒரு இபாதத்தை, 11 மாதங்கள் காட்டாத ஒரு ஆர்வத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த 10 நாளுக்கு மாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னானா, இந்த நாளில் தான் என்ன இருக்கு, லைலத்துல் கத்ர் என்கிற இரவு இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு இரவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டால், லைலத்துல் கத்ர் இரவை 10 நாளில் தேடுங்கள் வருது. எத்தனை நாள்ல? 10 நாளில் தேடுங்கள் வருது. அந்த 10 நாளில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாட்கள் என்னது? ஒற்றைப்படை இரவுகள். ஒற்றைப்படைனா இதெல்லாம் 21, 23, 25, 27, 29. அது ரசூலுல்லாஹ் ஃபில் வித்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ஒற்றைப்படை இரவுல தேடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆள் எங்கே தேடுறாங்க? எப்போ தேடுறாங்க? 27 தேடுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லாஸ்ட் 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இந்த லைலத்துல் கத்ர் இரவனுடைய அது எப்போ இறங்குவாங்க, எப்போ அதனுடைய கண்ணியமான நாள் அடைய முடியும் என்று சொன்னால் அது ஒற்றைப்படை இரவுகளாக இருக்கும். அதை தேடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கத்ருடைய இரவு எப்போதும் தெரிஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது சொல்வதற்காக வேண்டி பெருமானார் வர்றார். வந்து பார்த்தானா 2 பேரும் என்ன செய்றாங்க, வீட்டுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கிறாங்க. இந்த சண்டை குறிச்சுட போய் ரசூலுல்லாஹ் எதை மறந்துட்டாங்க? லைலத்துல் கத்ர் இரவு எப்போன்னு மறந்துட்டாங்க. இப்போ பாருங்க, ஒரு சண்டை எவ்வளோ பெரிய ஒரு நன்மையான விஷயத்தை தடுக்குது பாருங்க. ஒரு சண்டை போடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? பரக்கத்து இருக்காது. இது அவங்களுக்கு. அப்போது இந்த பிரிவுகளும் சண்டைகளும் நமக்கு வர வேண்டிய அருளை தடுக்கின்ற விஷயமாக இருக்கிறது. எனவே அது நீண்ட நெடிய ஒரு விஷயமா விளக்கம் சொல்லணும், டைம் இல்லை. இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, மறந்துட்டாங்க. மறந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸா யகூன கைரல் லக்கும், அது உங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு நல்லது தான்ங்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா ஏதாவது பர்டிகுலராக ஒரு நாளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாலும் நம்மால் எல்லா நாளும் சும்மா உட்காந்துட்டு என்ன செய்வாங்க, அந்த நாளில் மட்டும் வருவாங்க, அப்படிதானே? ஆனால் இது சொல்லாதனால என்ன கேட்டானா, 10 நாள் நம்ம என்ன செய்கிறோம், அதை தேடுறதுலாம் முயற்சி பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களில் கூடுதலாக முயற்சி செய்யணும், அப்படிதானே? அப்போது இதில் ஹைர் இருக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வல்த மிசுஹா, அது சொல்லிட்டு மறுபடியும் சொன்னாங்க, பித்தாசியா, அது 9வது இருக்கலாம், 29வது நாளாக இருக்கலாம். அவு சாபியா, அல்லது 27ஆக இருக்கலாம்னு சொன்னாங்க. இது சொல்லிட்டு இப்போ 29ன்னு சொல்கிறாங்க, 27 இருக்கு, 21 இருக்கு, 25 ஹதீஸில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஹதீஸுகளிலும் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக என்ன முடிவுக்கு வரலாம்னு சொன்னாலா, ஏதாவது ஒற்றைப்படை இரவுகளில் அதை நாம் தேட வேண்டும். சரி, அந்த ஒற்றைப்படை இரவுனா இன்னும் போன வருஷம் 27 இந்த வருஷம் 27க்கு வருமா அப்படின்னா இல்லை. போன வருஷம் 27க்கு வந்துச்சுன்னா இந்த வருஷம் 29க்கு வரலாம், அல்லது 21க்கு வரலாம், அல்லது 25க்கு வரலாம், 23க்கு வரலாம் என்று இமாம்கள் இதுக்கு விளக்கம் தருகிற பொழுது, இந்த ஹதீஸை ஒட்டுமொத்தமாக பார்த்து விளக்கம் தருகிற பொழுது, போன வருஷம் எந்த நாளோ அதே நாள் இந்த நாள் அப்படிங்கிற வரதில் அவசியம் இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை நினைச்சாங்க, நமக்கு தர்றாங்க. சரி, இந்த நாளை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஒரு நீண்ட நெடிய ஒரு அற்புதமான விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னு கேட்டனா, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இன்னா என்ன அர்த்தம்? இன்னா அன்ஸல்நாஹு, நாம் இறக்கினோம். இன்னா அன்ஸல்நாஹுனாலே நாம் இறக்கினோம்னு அர்த்தம். அன்ஸல்நாஹுனா என்ன அர்த்தம்? நாம் இறக்கினோம்னு அர்த்தம்.
அதென்ன இன்னா அன்சல்னாகுன்னு சொல்கிறான்ல, நிச்சயமாக நான் தான் இறக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்ன அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இன்ன இது உறுதிப்படுத்துகின்ற வார்த்தை. நிச்சயமாக, திண்ணமாக அப்படின்னு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உறுதியாக சொல்கிறது. ஏன் உறுதியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த குர்ஆன் என்பது ஒரு இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல, இது முஹம்மதுடைய வார்த்தைகள், இது காப்பியடிக்கப்பட்ட வார்த்தைகள், இது இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதம் அல்ல என்று அன்றைய முஸ்லிம்கள் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நிச்சயமாக நான் தான் அன்சல்னாஹு, அதை நாம் இறக்கிறோம். எதை? இன்ன அன்சல்னல் குர்ஆனேன்னு சொல்லியிருக்கணும் அரபியில். அந்த குர்ஆன் வார்த்தை எடுத்து இன்ன அன்சல்னாஹு, ஹூன்னு என்னது? அதை இறக்கணும். அது என்ன? இது குர்ஆன். ஏன் அதை குர்ஆன் சொல்லலாங்க? அந்த வார்த்தை ஏன் அல்லாஹ் யூஸ் பண்ணல அப்படின்னா, குர்ஆனுக்கு மிகப்பெரிய அறிமுகம் தேவையில்லை. குர்ஆனை பற்றி குர்ஆனை பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசியிருக்கிறது இருந்தாலும் அவசியம் இல்லை. நம்ம முக்கியமான ஒன்றை சொல்வதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆன்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஹூ என்கிற வார்த்தையை அல்லாஹ் போடுறோம். இன்னா அன்சல்னா ஹூ, அதை நாம் இறக்கணும். எதை? குர்ஆனை இறக்கணும். எப்போ இறக்குனா? ஃபீ லைலத்தில் கத்ரி, எந்த இரவு? லைலத்துல் கத்ருங்கிற இரவில் இறக்கணும். இப்போ குர்ஆனுங்கிறது இறக்குனான்னு சொன்னான்னா எதை இறக்குனா? ஒட்டுமொத்தமாக இறக்குனானா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் இறக்குனானா அப்படிங்கும்போது அறிஞர்கள் இரண்டு கருத்துக்களையும் சொல்கிறாங்க. அந்த இரண்டு கருத்துங்களுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடுகள் கிடையாது. ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ஆரம்ப வசனங்களைத்தான் இறக்கியதாக சொல்கிறான். என்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்னு சொன்னானா ஆரம்பத்தில் இறக்குனானா இல்லையா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்னு இறக்குனானா இல்லையா? அந்த 5 வசனங்களைத்தான் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறானே தவிர ஒட்டுமொத்த குர்ஆனையும் அல்லாஹ் இறக்கலை. அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு சில வசனங்களை ஆதாரமாக சொல்லுவாங்க. கால லதீன கஃபரு, காஃபிர்கள் சொன்னாங்க, லௌலா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆன ஜும்லத்தன் வாஹிதா. காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்கியிருக்க வேண்டாமா என்று கேட்ட பொழுது, வகதாலிக நுஸப்பித பிஹில் ஃபுஆதக், நபியே இந்த குர்ஆனை சின்னமாக 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதற்குண்டான காரணம் உங்களுடைய உள்ளங்கள் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, உங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாடு வரணுங்கிறதுக்காக வேண்டி வரத்தல்லாஹு தர்தீலா, படிப்படியாக நம்ம என்ன செஞ்சதை இறக்கணும். அப்போ இந்த வசனத்தை வச்சு அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவுல ஒட்டுமொத்த குர்ஆனை இறக்கினானா? இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கினான். ஆரம்ப வசனத்தை தான் இங்கே என்ன செய்யறான்? இங்கே சொல்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் உண்டு. இல்லை, ஒட்டுமொத்தமாகத்தான் இறக்கினான் அல்லாஹ். ஒட்டுமொத்தமாக இறக்கிறாங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹு தஆலா உலகத்துடைய எல்லா விஷயங்களையுமே ஒரு பதிவேட்டில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இது லௌஹுல் மஹ்ஃபூஸ் இல்லையா? பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறான். அதில் குர்ஆனும் இருக்கிறது. அதில் என்ன இருக்கு? குர்ஆனும் இருக்கு. அந்த குர்ஆனை மட்டும் அல்லாஹ் தஆலா எடுத்து அடிவானத்தில் என்ன செஞ்சுக்கிறான்? அதை வச்சுட்டு அங்கிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினான். அங்கிருந்து அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினான். எனவே இந்த 2 கருத்துக்களையும் சொல்கிறாங்க அறிஞர்கள், இமாம்கள் என்ன செய்கிறாங்க? இந்த 2 கருத்தையும் சொல்கிறாங்க. இது முரண்பாடு கிடையாது. எப்படி? அது ஒன்றா இறக்குனாலும் அடிவானத்தை வச்சிருக்கிறான், அங்கிருந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறான்? இறக்குறான். விளங்கிட்டானா பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்படி இந்த குர்ஆனை நாம் சன்னமாக இறக்கினோம். எப்போ இறக்கினோம்? ஃபீ லைலத்தில் கத்ர். கதிர்னு என்ன? கதிருக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று என்ன கேட்டானா ஷரஃப். ஷரஃப்னு என்ன? கண்ணியமான ஒன்றுக்கு சொல்கிறது தான் கதிர்னு சொல்லுவாங்க. கண்ணியமானது, சிறப்பானது, மகத்துவமானது தான் என்ன அர்த்தம்? இந்த கதிர்னு அர்த்தம்.
ஏன்னா இந்த வசனங்கள் படிக்கிற பொழுது ஒரு மனிதன் புரிந்து கொள்வான், இது கண்ணியமான ஒரு இரவுன்னு புரிஞ்சுக்குவான். இன்னும் சில இமாம்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, தக்தீருஹு, அல்லாஹு தாலா இந்த கதிருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஆண்டினுடைய வாழ்நாள், அவன் எங்கே மரணிப்பான், அவன் எத்தனை சம்பாதிப்பான், அவன் எத்தனை நாள் வாழுவான், அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் என்று அவனுடைய விதியை தீர்மானிக்கின்ற ஒன்றுக்குத்தான் என்ன செய்யப்படுது, இந்த கதிர்ன்னு சொல்லப்படுது. நம்ம அப்படித்தான் சொல்லுவோம், அல்லாஹ் என்ன கதிரில் வச்சுருக்கான்னு சொல்லுவோம் தானே. அப்போ லைலத்துல் கதிர்ன்னு சொன்னானா அன்றைய இரவில் தான் அல்லாஹு தாலா நம்முடைய விதிகளை தீர்மானிக்கிறான். ஒரு வருஷத்தினுடைய விதிகளை தீர்மானிக்கிறான். யார் நன்மை செய்வா, யார் தீமை செய்வா, யார் எந்த வருஷத்தில் மௌத்தா போவா என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா இந்த இரவில் தான் என்ன செய்யறான், தீர்மானிக்கிறான் என்கிற விளக்கத்தையும் இமாம்கள் என்ன செய்றாங்க, தர்றாங்க. எனவே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க என்ன ஒரு இரவில் தான் என்ன செஞ்சோம் நம்ம இந்த குர்ஆனை சொன்னமாக இருக்கும். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்னன்னு தெரியுமா? இது அல்லாஹ் தஆலா அதிகமான வசனங்களில் பயன்படுத்துகிறார். வமா அதுராக மாஹியா, மாஹியான்னு என்னன்னு தெரியுமா கேட்குறானா இல்லையா? அப்போ இந்த மாதிரி வமா அதுராக மல்ல ஹுத்தமான அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவாங்கட்ட கேட்பான். எது கேட்குறான்னா, இதில் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கேட்குறான். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர்னா என்ன, கத்ருடைய இரவுன்னா என்னன்னு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். என்ன இரவு, எத்தனை மாதத்துடைய சிறப்பு? 1000 அல்ல, மின் அல்ஃபி ஷஹர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 1000 மாதங்களை விட்டேன். இந்த 1000 மாதங்களை விட்டானா அது என்ன ஆகும், இனியும் போகுது. ஒரு ஆளுடைய தக்குவாக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், அது அதிகரிச்சுட்டே போகும். இப்போ 1000 மாதங்கிறது நம்ம கணக்கு போட்டாலும் 83 வருஷம் வரும். 83 வருஷம் 4 மாதம் ஒரு 15 நாள் இன்னும் பக்கம் வரும். அப்போது இத்தனை ஆண்டுகள் நாம் என்ன நன்மையை செய்கிறோமோ அதை ஒரு இரவில் அல்லாஹ்தான் என்ன செய்யலாம், கொடுக்குறான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி 80 வயசெல்லாம் வாழ்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அப்படி தானே இப்போ வரக்கூடிய மரணங்கள்லாம் பார்க்கும்போது 50 தாண்டுவோமான்னு என்ன செய்யுது நினைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு 83 ஆண்டுகள் செய்கின்ற ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா எதுக்கு தர்றான்? இந்த ஒரு ஒற்றைப்படை இரவுகளில் அல்லாஹ் தஆலா தர்றான்னா இது நம்ம மேலே புரிஞ்சிருக்கிற பெரிய அருள் நம்ம நினச்சிக்கணும். இது நம்ம மேலே புரிஞ்சிருக்கிற பெரிய அருள். ஏன்னா அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு தானா, கருணையுடைய வெளிப்பாடுகள். அடுத்து சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். என்ன சொல்கிறான்? தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவார்கள். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? இறங்குவாங்க. அல்லாஹ்வுடைய வானவர்கள் அப்படியே மக்ரிபிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஜ்ர் வரைக்கும் என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய வானவர்கள் இறங்குவாங்க. அந்த வானவர்களோடு யாரும் இறங்குறா? ரூஹ்னா யாரு? வானவர்களின் தலைவரும் இறங்குகிறார். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இறங்குகிறார். பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு இறங்குகிறார். மின் குல்லி அம்ரி, சகல காரியத்தோடு என்ன செய்றாங்க, அவங்க இறங்குறாங்க. எது வரைக்கும் இறங்குறாங்க அப்படின்னா ஃபஜ்ர் வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் இந்த நாளில் இறங்குறாங்க. அப்போ வானவர்களுடைய கூட்டம் பறந்து விரிந்து காணப்படுகிற ஒரு இரவு. வானவர் ஜிப்ரீல் இறங்குகிற ஒரு வானவர் ஜிப்ரீல் இறங்குறான்னு பெரிய விஷயமா, சாதாரண விஷயமா? எப்போ இறங்குவார் ஜிப்ரீல்? வகை கொண்டு ஒருவர் மட்டும்தான் இறங்குவார், இல்லையா? இப்படிதானே? அல்லது ரசூலுல்லாஹ்க்கு மார்க்கத்தை அல்லாஹ்விலிருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி மனித உருவத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறார். ஆனால் அந்த ஜிப்ரீல் ஒவ்வொரு ஆண்டும் எப்போ இறங்குறாங்க? எப்போ இறங்குறாங்க? இந்த லைலத்துல் கத்ருங்கிற இரவில் இறங்குறாங்கன்னு சொன்னான்னா, இந்த இரவை ஏதோ 10ஓடு 11ஆக நம் அந்த நினைக்காம இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கருணை என்று நினைத்து கொண்டு இந்த 1000 மாதங்களை விட இந்த இரவையும்
அந்த மலக்குமார்கள் வந்திருக்கிற அந்த சூழலையும் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்யணும், இபாதத்துக்களை ஈடுபடணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, அந்த 10 நாள் என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக என்ன செய்கிறாங்க, இபாதத்தில் ஆர்வம் காட்டுறாங்க. தன்னுடைய குடும்பத்தையும் கூப்பிட்டு விடுறாங்க. இந்த 10 நாளில் செய்ய வேண்டிய இபாதத்துக்களில் முதல் இபாதத்து என்ன தெரியுமா? என்னது? 10 நாளில் செய்ய வேண்டிய இபாதத்துக்களில் முதலாவது எது? தொழுகிறது. மாஷா அல்லாஹ். என்னது? தொழுகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக ஒரு வாசகத்தை யூஸ் பண்ணுறாங்க. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. மன் காம லைலத்துல் கத்ரி, கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ, கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குறாங்களோ அவர்கள் ஏற்கனவே செய்த சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னதன் மூலமாக இந்த 10 நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத் இதுதான், இரவு நேரத்தில் நின்று வணங்குவது. இது தன்னுடைய குடும்பத்தால் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விட்டுருக்குறாங்க. எந்த அளவுக்கு கேட்டானா பாருங்க, இவருக்காரல யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஐக்கல் அஹ்லஹு லிஸ்ஸலாத்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த தொழுது நேரம் வந்த உடனே என்ன செய்றாங்கன்னா எல்லாத்துக்கும் குடும்பத்தை கூப்பிட்டு விட்டு சொல்கிறாங்க அஸ்ஸலா அஸ்ஸலா. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஃபேமிலிகிட்ட சொல்கிறாங்க அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுங்கன்னு சொல்கிறாங்க. எத்துலு ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே சொல்வார்களாம். எந்த ஆயத்து? வக்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, நபியே உம்முடைய குடும்பத்தாருக்கு தொழும்படி ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதன் மீது பொறுமையாக இருங்கள் என்கிற வசனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்கொண்டே தன் ஃபேமிலியை கூப்பிடுவாங்க அஸ்ஸலா அஸ்ஸலா என்று கூப்பிடுவாங்க. யார்? தொழுகிறதுக்காக. அப்போ தொழுகிறதுங்கிறதா இந்த இபாதத்துக்களை முக்கியமான ஒரு இபாதத். எப்படி தொழுகலாம்? அது 4 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னா, ஒரு மனிதர் இந்த இஷா தொழுகு முடிச்சுட்டு பாதி தொழுகிறது, அதன் பிறகு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த சஹருக்கு முன்னாடி டைம் இருக்குல்ல, இரவுடைய 3வது பகுதி, அந்த டைமில் தொழுக. இது ஒரு முறை. 2வது முறை என்ன கேட்டான்னா, ஒரு மனிதர் ஆரம்பத்து பகுதியில் தொழுகிறது, ஆரம்ப பகுதியில் தொழுகிறது. 3வது முறை என்ன கேட்டான்னா, 3வது முறை என்ன கேட்டான்னா லாஸ்ட் பகுதியில், அதாவது இது எல்லாம் இல்லாமல் என்ன செய்கிறது, எதுவுமே இல்லாமல் லாஸ்ட்டில் தொழுகிறது. இப்போ நம்ம பள்ளிகள்லாம் எத்தனை மணிக்கு தொழுவாங்க? லாஸ்ட் 10 நாள் 2:30 மணிக்கு தொழுவாங்க. 2:30 மணி 3:30 மணிக்கு சில பள்ளியில் தொழுவாங்க. இப்படி லாஸ்ட்டு தொழுகிறது. சில இடங்களில் சென்டரில் தொழுகிறது, நடுவில் தொழுகிறது. இப்படி 4 வகையாக இருக்குது. இதில் சில பள்ளிகளில் போன வருஷம் நம்ம பார்த்த வரைக்கும் இஷா முடிச்சுட்டு கொஞ்சம் தொழுதாங்க பாதி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாதி தொழுதாங்க, இடையில கேப் இருந்தாங்க. இப்படி இது மாதிரி தொழுதுக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆரம்ப பகுதியில் தொழுதுக்கிறாங்க, நடுப்பகுதியில் தொழுதுக்கிறாங்க, லாஸ்ட் பகுதியில் தொழுதுக்கிறாங்க. இதில் எது சிறந்தது அப்படின்னு சொன்னான்னா, 4வது ஒரு விஷயம் என்ன கேட்டான்னா, முழுமையாக தொழுது, ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் தொழுகிறது. இதுதான் சிறந்தது. நான் சொன்ன புரிஞ்சா? 4 வகை புரியுதா? புரிஞ்சா? இதெல்லாம் ஒன்று. அதாவது ஆரம்பத்தில் இஷா முடிச்சு தொழுகிறது பாதி, பாதி எப்போ தொழுவாங்க? அந்த 3வது இரவு தொழுகிறது. இது ஒரு முறை. போன முறை அந்த மாதிரி சில பள்ளியில் நடந்துச்சு. 2வது முறைனா, இப்போ நம்ம தொழுதமில்ல, இப்போ நம்ம தொழுதமாக தராவியா அந்த மாதிரி தொழுகிறது. 3வது முறை என்ன கேட்டான்னா லாஸ்ட்டில் தொழுகிறது, லாஸ்ட்டில் தொழுகிறது. 4வது முறை என்ன கேட்டான்னா ஃபுல்லாக சென்டருங்கிறது ஃபுல்லாக இஷாவுடைய அந்த பிற்பகுதியை எடுத்துகிட்டு அங்கிருந்து தொடங்கி எது வரைக்கும் அந்த சஹருடைய டைம் வரைக்கும் தொழுகிறது. இது எது சிறந்தது? இதில் 4 விதத்தில் எது சிறந்தது அப்படின்னு சொன்னான்னா, இந்த ஆரம்பத்திலிருந்து தொழுகிறாங்கல்ல, இந்த ஃபுல் இரவு தொழுகிறது, அதுதான் சிறந்தது. அதுதான் ரசூலுல்லாஹ் நீண்ட நெடிய சூறாக்களை தொலை வச்சாங்க. இப்போ நீண்ட நெடிய சூறாக்கள் தொலை வைக்கக்கூடிய ஒரு தொழுகு இருக்குன்னா அது எதுதான்?
ரசூலுல்லாஹ் ஃபர்லாக நீண்ட நடிகை சூறாக்களை தொலை வைக்கல. எதுதான் அவ்வளோ வச்சுருக்காங்க? இரவுலாம் வச்சுருக்கிறாங்க. இரவில் தான் நீண்ட நேரம் ருக்கு சொல்லியிருக்கிறாங்க, ருக்கு செஞ்சுக்கிறாங்க, இரவில் நீண்ட நேரம் சுஜூது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? நீண்ட நேரம் நிற்கிறதுக்கு முடியல, ஏன் அப்படி தொலை வைக்கிறாங்கன்னா, இது முடிஞ்சால் தொழுகிற ஆளுக்கு தான், முடியாத ஆளுகள் கிடையாது. முடியாத ஆளுக உட்கார்ந்து தொழுதுக்கலாம். இப்போ இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும், ஃபர்லு தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் நிற்பது என்பது வாஜிப். வாஜிப் என்பதை விட ருக்குன். நிற்காமல் ஒருத்தர் தொழுகிறான்னு சொன்னான்னா தொழுகு பாத்தில. முடியாதவங்க விதிவிலக்கு. முடியாதவங்களுக்கு விதிவிலக்கு. நிற்க முடியும் அப்படின்னு சொன்னான்னா அது ருக்குன். முடிஞ்சுட்டே ஒருத்தர் உட்கார்றாருன்னு சொன்னால் அது என்னது? தொழுகு பாத்தில. ஏன்னா ரசூலுல்லாஹ் நின்று தொழும்படி ஏவிருக்கிறாங்க, நிற்கும்படி ஏவிருக்கிறாங்க. ஆனால் சுன்னத்தான தொழுகையை பொறுத்த வரைக்கும் நின்று தொழுவது என்பது ருக்குன் அல்ல. ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கலாம், முடிகிற ஆளே என்ன செஞ்சுக்கலாம், உட்கார்ந்து தொழுதுக்கலாம். ஆனால் என்ன, நின்று தொழுதனுடைய பாதி என்பதை எது கிடைக்கும்? உட்கார்ந்து தொழுது தான் கிடைக்கும். அப்போ இதில் நிற்க முடியாட்டும் உட்கார்ந்து தொழுதுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீண்ட சூறாக்களை ஓதணும், நீண்ட ருக்கு செய்யணும், நீண்ட சுஜூதுகளை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு தொழுகை. இந்த தொழுகையில் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 10 நாளில் நம்ம என்ன செய்யணும், ஒரு இபாதத்தில் நின்று வணங்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் காட்டணும். அடுத்தது என்ன காட்டோன்னா பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு பற்றி 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு தான் என்று எனக்கு தெரிந்தால் நான் என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நிச்சயமாக நீயே அஃபுவுன். அஃபுன்னா பாவங்களை மாய்க்கக்கூடியவன். அல்லாஹ் கஃபரன்னா பாவம் மன்னிச்சான்னு அர்த்தம். அஃபவன்னு அர்த்தம். அஃபான்னா அழிக்கிறது தான் சொல்லுவான், தொடச்செறிகிறது. இப்போ அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன்னா என்னது? பாவங்களை துடைத்து எறியக்கூடியவன் நீதான். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் துஹிப்புல் அஃப்வ, பாவங்களை அவன் மன்னிக்கக்கூடியவன். எந்த அளவுக்கு? பாவம் மன்னிப்பது அவ்வளவு அல்லாஹ் தஆலாக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஒரு அடியானை விட நாங்கள் மகிழ்ச்சி அடையலாம். எப்படி? ஒரு பயணத்தில், ஒரு நீண்ட நெடிய பயணத்தை ஒத்த சாப்பாடு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பாலைவனத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா, தூக்கத்தில் பார்த்தானா, தூங்கி எந்திச்சு பார்த்தானா, என்ன இல்லை, ஒட்டகத்தை காணோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. அவன் எப்படி கஷ்டப்படுவான் இல்லையா? அப்போ உடனே அவன் என்ன செய்றான் கேட்டானா, தேடி தேடி பார்க்குறான், ஒட்டகம் கிடைக்கல. தேடி பார்க்குறான், ஒட்டகம் கிடைக்கல. வெக்ஸாகி நீ வாழ்க்கையே அவ்வளோதாங்கிற நினைப்பில் என்ன செய்ய நான் படுத்து கிடக்கிறான். மறுபடியும் தூங்கி எழுந்துச்சு பார்த்தானா என்ன இருக்கு? ஒட்டகம் நிற்கிது. எவ்வளோ சந்தோஷப்படுவான் இல்லையா? அப்போ அதை விட ஒரு அடியான் பாவமன்னிப்பு கேட்பது யார் சந்தோஷப்படுறான்? அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் துஹிப்புல் அஃப்வ. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறப்பே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். இந்த துவாவை அதிகப்படுத்தணும். ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமதானை கடந்தால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அவன் தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொல்ல பெருமானார் என்ன சொன்னார்? அமீன் சொன்னார். அப்போது இந்த பாவ மன்னிப்புக்கு உண்டான துவாவை நம்ம அதிகமாக சொல்லணும். இந்த லாஸ்ட்டில் அடுத்து என்ன கேட்டானா, ஐத்திகாஃப் இபாதத்துக்களை ஒன்று என்னது? ஈத்திகாஃப் இருக்கிறது. எனவே இது போன்ற இபாதத்துக்களை செய்து இந்த 10 நாளையும் நம்ம என்ன செய்ய கேட்டால் நம்முடைய நேரங்களை வீணாக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு விளையாண்டுருக்கிறான், டோமினோ விளையாண்டுருக்கிறான், ஃபோனை தூக்கி உட்காந்து அங்கே விளையாண்டுருக்கிறான், வண்டி எடுத்து ஊர் சுற்றிட்டு இருக்கிறான், தேவையில்லாமல் உட்காந்து அரட்டை அடிச்சுருக்கிறாங்க. எப்போ அதுக்கு எதுக்கு போய் நைட்டு முடிக்கணும்னு கேட்குறாங்க. பேசாமல் வீட்டில் போய் படுக்க வேண்டியதான். இப்படி ஒரு கண்ணியமான இரவில் இப்படி ஒரு டோமினா விளையாடுறதும், கேரம் போர்டு விளையாடுறதும், ஊர் சுற்றுறதும், தேவையில்லாமல் தூக்கத்தை முடிச்சிருக்கிறதும், இந்த இரவை கண்ணியப்படுத்துறதா கேவலப்படுத்துறதா? சொல்லுங்கள், கேவலப்படுத்துகிற மாதிரி. இப்போ கண்ணியமான ஒரு இரவில் ஒன்று இபாதத் செய்யுங்க, இல்லைன்னா அந்த இரவை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தேவையில்லாமல் கழிக்காமல் பேசாமல் போய் படுத்துக்க வேண்டியதுதான்.
எனவே அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று புரிந்து கொண்டு இந்த 10 நாளுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு இது வீணாக கழிக்காமல் நாம் என்ன செய்யணும்? ஒரு இபாதத்துக்குரிய நாளாக கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். எனவே 10 நாட்கள் என்பது மிக முக்கியமான நாட்கள். எனவே அந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுகின்ற அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும் என்று கூறி எனது இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.